எளிமையானவர்களை நம்ம காது கொடுத்து கேட்கப்படணும். இந்த கனவீனம் பண்ணுகிற எண்ணம் இன்டென்ஷனலா பண்ணல, கனவீனம் பண்ணிடணுன்றக்காக பண்ணல. ஆனா அந்த ஹேபிட் நம்மளுக்கு தெரியாமல நம்ம ஒட்டிட்டு இருக்கு. ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து கிடந்தான். லாசரு மேய்ச்சல் விழுகிற துணிக்கைகளை சாப்பிட்டவன். ஆனா அவனோட மைண்ட் செட் என்ன கேட்பீங்கன்னா, யார் சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் பரலோகத்துல ஆபிரகாமின் மடியில இந்த லாசருவை இளைப்பாற பண்ணுகிறார். இப்போ சொல்றான், என் சகோதரர் பூமியில் இருக்காங்க ஆண்டவரே, உம்முடைய மடியில் இருக்க லாசருவை நீர் அனுப்பும். என் ஊழியக்காரங்க அங்க இருக்கிறாங்க போனா, அப்படி அல்ல என் ஆண்டவரே. நரகத்துல இருக்கும் பொழுதே இன்னும் கௌரவம் குறையல. ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுறானா, அப்படி அல்ல, நோ லார்ட், நாட் லைக் தட்னு பேச முடியுதுன்னா, அவன் பூமியில செல்வந்தானா செல்வாக்கோட இருக்கும் பொழுது யாரு சொன்னதை கேட்டிருப்பான். இன்னைக்கு பல பேர் அப்படிதான் இருக்கிறோம். குடும்பத்துல தேவனால் பயன்படுத்தப்படுறேன், நான் செல்வாக்குள்ளவன், நான் பெரிய மனுஷன், சமுதாயத்தில் யார் தெரியுமா, என்ன எல்லாம் என்ன மதிக்க தெரியுமா, உங்க அப்பா வீட்டுல என்ன மாதிரி எவனா ஒருத்தர் இருக்கிறானா. சில மனைவிகளே அப்படி கேட்கறாங்க, உங்க அம்மா வீட்டுல என்ன இருக்குது, நான் வந்ததுனால உங்க குடும்பம் வாழ்ந்துச்சு, இல்லைன்னா நீங்க பேசுற வார்த்தை உங்களுக்கு தெரியும். கர்த்தர் பயன்படுத்தலாம், இல்லைன்னு மறுக்கல. நீங்கள் பராக்கிரமசாலியா உண்மை திறமை உள்ளவங்களா இருக்கலாம், சந்தோஷம். நீங்க பெரிய மனுஷன் எல்லாரும் நம்பலாம், பெரிய மனுஷன் எல்லாரும் ஏத்துக்கலாம். ஆனா நமக்குள் நம்ம உயர 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 என்ன இருக்க வேண்டும், இதெல்லாம் எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்படி நினைப்போடு எளிமையானவனுக்கு நம்முடைய காதுகளை திறந்து வச்சிருக்கணும்.